வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னென்னு பார்க்குறீங்களா? கோகனட் பனக்கோட்டா செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு அந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் கோகனட் பனக்கோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கோகனட் பனக்கோட்டா செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு சாஸ் பேன் வச்சுட்டு அதில் க்ரீம் போட்டுக்கலாம். ஒரு 700 கிராம் எடுத்துருக்கோம். நம்ம கம்மியான அளவில் தான் நம்ம இன்றைக்கி செய்கிறோம். அதுவும் சுகர் போடாமல் ஜாகரி போட்டு செய்கிறோம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். க்ரீம் போட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடணும். அது வரைக்கும் இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது கொதி வர ஆரம்பிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிலேருந்து ஒரு 30 செகண்ட் கொதி வந்தாவே போதும். அதாவது பெரிய கொதி வரும் பாருங்கள், அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, இப்போ சூப்பராக ரெடியாக வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஜெலட்டின் எடுத்துக்கலாம். இது ஒரு 30லேருந்து 35 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிகமாக தேவைப்படாது. இந்த அளவுக்கு எடுத்தாவே போதும். இதில் ஒரு 50 ml தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை மெல்ட் பண்ணணும். அது எப்படி செய்கிறதுன்னு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கோகனட் மில்க் ரெடி பண்ணோம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது இன்ஸ்டன்ட் கோகனட் மில்க் பவுடர் வச்சுருக்கோம். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் 100 கிராமு. இது கரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் தண்ணி சேர்த்துக்கிறோம். எல்லாமே அளவு போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். 100 கிராம் கோகனட் மில்க் பவுடர், 200 கிராம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கோகனட் மில்க் பவுடர் கிடைக்கலனாக்கா ஃப்ரெஷ் கோகனட் மில்க்கே சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கரைச்சிட்டோம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 10 நிமிஷமாக ஊறி வந்திருக்கிற ஜெலட்டினை கரைக்கணும். அதுக்காக டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை செய்ய போகிறோம். நம்ம அதுக்கு ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு இப்போ அந்த ஜெலட்டின் வச்சுருக்கிற பாத்திரத்தை அதில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது அப்படியே மெல்ட் ஆகி கரைஞ்சி வரும். அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. இது கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு கரைஞ்சி வந்திருக்குன்னுட்டு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக டபுள் பாயிலிங் மெத்தடில் தாங்க செய்யணும். டைரெக்டாக செஞ்சிங்களன்னா அது கட்டியாகிடும். அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முன்னாடியே ஃப்ரெஷ் க்ரீமை கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருந்தோம். ஓரளவுக்கு ஆறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ண கோகனட் மில்க்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண ஜெலட்டின் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறம் அந்த ஜெலட்டினை சேர்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் வச்சோம்னாக்கா அது திக்காகிடும். அதனால தான் சொல்கிறேன். கரைச்சி உடனே சேர்த்துக்கோங்க. அப்போ பர்ஃபெக்டாக ரெடியாகி வரும். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்திருந்த 30 கிராம் ஜெலட்டின் கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஃப்ரெஷ் கோகனட் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்காக நம்ம ஒரு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கோம். அதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது கோகனட் பனக்கோட்டா இல்லையா, அதனால் தேங்காய் தூள் சேர்த்துருக்கோம். வேண்டாம்னாலும் ஸ்கிப் பண்ணலாம். அடுத்ததாக ஜாகரி சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து சுகர் போடல, ஜாகரி தான் சேர்த்துருக்கோம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 300 கிராம் ஜாகரி பவுடர் போட்டிருக்கோம். இது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃபில் தாங்க இருக்குது. அப்புறம் சூடு வச்சுருக்கேன்னு நினச்சிக்க போகிறீங்க. க்ரீம் சூடாக இருக்குது. அந்த சூட்லேயே இது போட்டிருக்கிற ஜாகரி எல்லாம் மெல்ட் ஆகிடும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ரெடி பண்ண பனக்கோட்டாவை கப்ஸில் போட்டு அதை நல்லா செட்டாக விடணும். அதுக்காக நம்ம பேப்பர் கப்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து கம்பெனி கொடுக்குறதுனால பேப்பர் கப்ஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் வீட்டுக்கு செய்கிறப்போ உங்கள்கிட்ட எந்த மாதிரி கப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கப்ஸில் போட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம வந்து ஒரு கப்பில் 50 கிராம் என்ற மெஷர்மெண்ட்டில் போட்டுக்கிறோம். நம்மளுக்கு 26 கப்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இதை டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மணி நேரம் விட்டு எடுக்க போகிறோம். அதுக்காக கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்குறோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் விட்டு எடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னுட்டு. அதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு அப்படியே வந்துருச்சு பாருங்கள் கப்பலேருந்து தனியாக. அது பாருங்கள் எவ்வளோ ஜெல்லி மாதிரி இருக்குது. அது மேலே டச் பண்ணுறப்போ வாவ், அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். நம்ம நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ரெஷ் கோகனட் பவுடரும் சேர்த்துருக்கோம். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் சேர்த்துக்கிட்டால் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே மக்களே, நம்ம செய்த கோகனட் பனக்கோட்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.